இந்த வீடியோவில் நம்ம முட்டை மசாலா போண்டா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலா போண்டா செய்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெயில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது நாங்கள் வேக வச்சுருந்த மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்குங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சு அதில் போட்டுறேன். இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலக்கணும், நல்லா கலந்துக்குங்க. அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வந்துடணும் வெளியே, அந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ பொடியை நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கலந்துக்குங்க. நல்லா உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு ட்ரையாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா போடும்போது நல்லா வரும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ போண்டாவுக்கு மாவு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்குங்க. பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்த பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நிறுத்திக்கலாம். நம்ம தண்ணியை ரொம்ப ஆயிடுச்சுன்னா அந்த போண்டா ஒட்டாது முட்டையில் மாவில். இது இருக்குது, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. மாவு இவ்வளோ திக்னஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு முட்டை போண்டா நல்லா வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடு ஏற தேவையில்ல, கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இப்போ நான் வேக வச்ச முட்டையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை முட்டை மேலே தடவி வச்சுக்கலாம். எல்லா முட்டையிலையும் இது மாதிரி தடவிக்குங்க. எடுத்து இந்த முட்டையை நான் வேக வச்சு ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. அதில் இது மாதிரி எடுத்து நல்லா தடவி விட்ருங்க. இப்போ அதை எடுத்து நம்ம போண்டா மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். சுற்றி பரட்டிக்குங்க. இந்த மாவு இவ்வளோ திக்னஸ் தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி விடுங்க. ரெண்டுத்தையும் நம்மளுக்கு 2 பக்கமும் செவந்து வரணும். 2 பக்கமும் செவந்து வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், செவந்து வருது. இப்போ 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. ரெண்டு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று 2 நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மசாலா முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.